கேரள மாநிலம் மூணாறில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக அங்கு பல்வேறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. இன்னும் மழை பெய்து வரும் நிலையில் மண் சரிவு ஆபத்து பெரிதும் அச்சுறுத்தலாகவே நீடித்து வருகிறது. கேரளாவின் சுற்றுலா தலமான மூணாறில் வணிக வளாகங்கள் மற்றும் மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டியிருப்பதில் முறைகேடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல 85% இருப்பதாக மூணாறு பஞ்சாயத்து தலைவி மணிமொழியே கூறுகிறார். செய்தியாளர் ராமானுஜம் சொன்னதை ஒப்புக்கொள்கிறார் மூணாறு பஞ்சாயத்து தலைவி மணிமொழி. மூணாறில் விதிமீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் பெரும் ஆபத்தாகவே நீடிப்பதாக இவர் கூறுகிறார். தாம் பொறுப்பேற்ற பிறகு விதிகளை மீறி அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் இவர் தெரிவிக்கிறார். முதல் ஒரு தடவை எவிஷன் பண்ணும்போது அந்த டைம்ல உள்ள ஆர்டர் மூணார் பஞ்சாயத்து இந்த மேഖലயில 3 மாடிக்கு மேல கட்டக்கூடாது அப்படிங்கிறதும், ரெண்டாவது பெர்மிட் கொடுக்கறதுங்கிறது நிறைய மானதண்டங்கள்லாம் மூணார் பஞ்சாயத்துக்கு மட்டும் இருந்ததா ஒரு இது. அதை அனுசரிச்சு நம்மள்ட்ட பெர்மிட்டுக்கு மூணார் பஞ்சாயத்துக்கு நாங்க இப்போ 2.5 வருஷமும் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. நாங்க நியமபுரமா யாருக்குமே பெர்மிட் கொடுக்கறதில்ல. கடந்த ஆண்டு மழையே காணாத மூணாறில் இந்த ஆண்டு அதனையும் சேர்த்து மழை பெய்து வருகிறது. முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதிக மழை பெய்துள்ளது. இந்த மழையின் விளைவாக மூணாறில் 4 கட்டடங்கள் மண் சரிவில் சிக்கின. 3 பேர் பலியானார்கள். இதுபோன்ற மண் சரிவுகளுக்கு முக்கிய காரணம் இயற்கையின் வழியில் மனிதர்களின் குறுக்கீடுதான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இப்பகுதி மக்கள். 4 நிலை 5 நிலை கட்டடங்களை கட்டி இந்த மண்ணுடைய இருக்கக்கூடிய இறுக்கத்தையும் அதிகமா செயலிழக்க செய்து மண்ணில் அந்த இறுக்கமே இல்லாத அளவுக்கு ஆகி போனதுனால இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே இந்த மண் சரிவு அதிகமாக இருக்கிறதுனால உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போது மூணாறில் மழை பாதித்துள்ள பகுதி மக்களுக்காக 5 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதுபோன்ற தற்காலிக தீர்வுகளை விட உறுதியான நடவடிக்கைகளே நன்மை தரும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராமானுஜத்துடன் பார்வதி பாமா மற்றும் விக்ரம் ரவிசங்கர். இயற்கை எழில் கொஞ்சும் மலை பிரதேசங்களில் நீலகிரி மாவட்டமும் ஒன்று. தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் மண் சரிவு ஆபத்துள்ள இந்த மாவட்டத்தின் நிலை என்ன என்று பார்க்கலாம். இது வரவேற்கிறாள் மலைகளின் அரசி. இங்கு வானை முட்டி நிற்கும் மலைகளும் மலை முகடுகளை சூழ்ந்திருக்கும் மேகங்களும் இயற்கை தீட்டிய ஓவியமாக காட்சியளிக்கின்றன. இந்த மலைகளின் சரிவுகளில் பசுமை வரைந்த கோலங்கள் அழிக்கப்பட்டு கட்டடங்கள் பெருகி வருகின்றன. தற்போது கூடலூர், பந்தலூர், உதகை ஆகிய இடங்களில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் இந்த நேரத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏற்பட்டது போல பெரும் நிலச்சரிவு ஆபத்துகள் இப்போதும் எழுந்துள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். மழை ரொம்ப எச்சரிக்கை, பெரிய மழை வரும்பொழுது இந்த மழையில பாதிக்காதபடிக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பாதுகாவலுக்கு ஏற்பாடு செய்தாக்கா இந்த கிராண்ட் ஆஃப் சைடு இந்த வேல்யூ மேட்ல இந்த மலைச்சரிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்கூட்டியே போய் ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்கு இருந்தாக்கா எந்த ஒரு சேதம் இல்லாதபடிக்கு அவங்கள ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கலாம். 2009ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சுமார் 800 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் மாவட்டமே மற்ற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலை உருவானது. 45 பேரின் உயிர்களும் பறிபோயின. அதுபோன்ற ஆபத்துகளை இப்போதைய உத்தரகாண்ட் நிலை எடுத்துக்காட்டிக் கொண்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். அதாவது விபத்துங்கிறது நிலச்சரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது ஒரு பக்கம்னாலும் அடிப்படை தேவைகள்ங்கிறது இன்னொரு பக்கமா இருக்கு. அப்ப இந்த 2 ஆங்கிலையுமே கண்டிப்பாக எங்க நீலகிரி மாவட்டத்தின் நிர்வாகமாகட்டும், இல்லை இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளாகட்டும், இல்லை இங்க இருக்கிற திட்டக்குழு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்தமா ஒரே போக்கசிவா இதுல இடர்பாடுகளுக்கு மக்கள் சிக்காமல் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முழுக்க பெய்த மழை அளவு இந்த ஆண்டு ஜூன் மாதத்தின் முதல் 15 நாட்களிலேயே பெய்து முடித்துவிட்டது. மேலும் வடகிழக்கு பருவமழையும் வரும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுவதால் ஆபத்து நேரும் முன் அதனை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் மாவட்ட மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அப்பாசுடன் பார்வதி பாமா மற்றும் சக்திவேல். மண் சரிவு ஆபத்துள்ள பகுதி என்பதால் வரவிருக்கும் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது.
நம்ம நீலகிரி மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பாதுகாப்பான தங்குமிடங்கள் கண்டறியப்பட்டு அதோட ஸ்டெபிலிட்டியும் செக் பண்ணிருக்கோம். அங்க தண்ணீர் இருக்கிறதா, கரண்ட் இருக்கிறதா போன்ற எல்லாமே வந்துட்டு நம்ம கண்டறிந்திருக்கிறோம். அதே போல ஜிபிஎஸ் கோஆர்டினேட், அது எந்த இடத்துல லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல அது அமைந்திருக்கிறது என்பதையும் கண்டறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு அந்த இடங்களிலே மக்கள் எப்படி பாதுகாப்பாக தங்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். உத்தரகாண்ட் என்ற ஒரே ஒரு மாநிலத்துக்கு நேர்ந்த பேரழிவு அல்ல இப்போது நேர்ந்திருப்பது. அந்த பேரிடருக்கு காரணம் மனிதர்களின் தவறுகள்தான். அதே தவறுகள்தான் இன்னும் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. மூணாறு, உதகை என எந்த மலைப்பகுதியாக இருந்தாலும் விதிகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களே இயற்கையின் சீற்றத்திற்கு முக்கிய இலக்காகின்றன. ஆனால் மலைவாச ஸ்தலங்களில் கட்டடங்கள் கட்ட பல விதிமுறைகள் இருக்கின்றன. அவை பின்பற்றப்படுகின்றனவா என்பது கேள்வி. அந்த விதிமுறைகளை இப்போது பார்க்கலாம். நீலகிரியை பொறுத்தவரை கட்டடங்கள் கட்டுவதற்கு பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. வீடு கட்டுவதற்கு குறைந்தபட்ச இடவசதி 1000 சதுர மீட்டராவது இருக்க வேண்டும். கட்டடத்தை சுற்றி 3 மீட்டர் காலி இடம் இருக்க வேண்டும். கட்டடத்தின் உயரம் தரையிலிருந்து 7 மீட்டர் மட்டுமே இருக்க வேண்டும். இதுபோல் வர்த்தக கட்டடங்கள் மற்றும் பள்ளி கட்டடங்கள் போன்றவற்றிற்கும் தனித்தனி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 250 சதுர மீட்டர் அளவு வரையிலான இடத்தில் கட்டடம் கட்டுவதற்கு உள்ளூர் திட்ட குழும அலுவலகத்தில் அனுமதி வாங்க வேண்டும். அதற்கு மேல் 250 முதல் 300 சதுர மீட்டர் வரையிலான இடத்தில் கட்டடம் கட்டுவதற்கு கட்டடக்கலை மற்றும் அழகுணர்வு காப்பு குழுவிடம் அனுமதி பெற வேண்டும். 300 சதுர மீட்டருக்கு மேல் உள்ள இடங்களில் கட்டடம் கட்டுவதற்கு மலைவாச ஸ்தலங்கள் பாதுகாப்பு ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும். மூணாறு பகுதியை பொறுத்தவரையில் கட்டடங்கள் கட்டுவதற்கான இடத்திற்கு முறையான பட்டா இருக்க வேண்டும். மேலும் கட்டடம் கட்ட வருவாய்த்துறை மற்றும் பஞ்சாயத்தின் ஒப்புதல் பெற வேண்டும். மூணாறு முழுவதும் பாறைகள் அதிகமில்லாத மண் சார்ந்த மலைப்பகுதியாக இருப்பதால் கட்டடம் கட்டுவதற்கு முன் மண்ணை சமதளப்படுத்துதல் மிக முக்கியமானதாகும். மேலும் கட்டடத்தின் சுற்றுப்புறங்களில் 10க்கு 10 என்ற அளவில் இடைவெளி விட வேண்டும் போன்ற விதிகள் உள்ளன. இந்த விதிகள் காற்றில் பறக்க விடப்படுவதால் இயற்கை சீற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ராமானுஜம் மற்றும் சையத் அப்பாசுடன் ஆறுமுகம்.